வணக்கம் மக்களே. இந்த வீடியோல வந்து ஜீ தமிழ் பத்தி தான் பேச போகிறேன். முட்டாளாக்கும் ஜீ தமிழ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜீ தமிழ்ல உங்களுக்கு எது பிடிக்கும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க தெரியும் ஜீ தமிழ்ல வந்து சாட்டர்டே சண்டேஸ்ல வந்து சரிகமா பாட்டுல காசு பண்ணுவாங்க. இந்த ஜீ தமிழ் வந்து நல்ல டாப்ல போனதுக்கு காரணமே இந்த செம்பருத்தி சீரியல் சரிகமாப்பா அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு ஷோவால மட்டும்தான் இந்த ஜீ தமிழ் பாப்புலரா இருக்கு. அப்படிப்பட்ட இந்த ஜீ நெட்வொர்க் வந்து தமிழ்ல மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியால வந்து இருக்கு. இதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஓல்டஸ்ட் டிவி சேனல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஹிந்தில வந்து ஜி டிவி வந்து 1994 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஜி டிவி வந்து இப்போ உள்ள டாப்ல இருக்குன்னா என்ன ரீசன் அப்படிதான் பார்க்க போறோம். பட் இப்போ பாப்புலரா இல்ல, இப்போ கொஞ்சம் டவுன்ஃபாலா இருக்கு. பட் இப்போ 3 இயர்ஸ் பேக் வந்து பாப்புலரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த ரீசன் அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஜி டிவி உடைய ஹிஸ்டரியை பார்த்துலாம் வாங்க. நம்ம இப்போ பாக்குற கலர்ஸ் டிவி, ஸ்டார் டிவி, டிவி இந்த எல்லாருக்கும் பாப்புலரா இருக்கிறது வந்து இந்த ஜி டிவி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜி டிவி வந்து சந்திரா தான் ஓன் பண்ணாரு. ஸோ இந்த கம்பெனியோட பேர் என்ன அப்படின்னா ஜி, அதாவது ஜி என்டர்டைன்மெண்ட் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கம்பெனி வந்து ஒன் ஆஃப் த டாப் இந்தியன் பேஸ்டு கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஒரு இந்தியன் மார்க்கெட் கம்பெனி வந்து இந்தியாவிலே ஸ்டார்ட் பண்ணி இந்தியாவில் பாப்புலர் இருந்த கம்பெனி ஒரே கம்பெனி, அதை வந்து சன் டிவி அண்ட் ஜி டிவி அப்படின்னு சொல்லலாம். இவங்க பாப்புலர் ஆனதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா இவங்க வந்து எமோஷன்ஸோட விளையாடுறதுனால தான். நீங்க பாத்திருப்பீங்க ஒவ்வொரு ஷோலையும் வந்து சரிகமாப்பா எடுத்துக்கோங்க. நீங்க சரிகமாப்பால வந்து அவங்க டிஆர்பிக்காக அவங்க வந்து வர கண்டஸ்டன்ஸை வந்து இந்த மாதிரி ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு பாட வைக்கிறது, அந்த அவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லி காமிச்சு, ஸோ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்தி அவங்க வந்து பீப்புள்ஸுக்கு வந்து இமோஷன்ஸ் உருவாக்கி நம்ம அந்த டிவியை உட்காந்து பார்க்க வைக்கிற இந்த ஒரு ஃபார்மேட் தான் வந்து சுபாஷ் சந்திரா எடுத்திருக்காரு. இது தமிழ்ல மட்டும் நடக்கல, ஜி தெலுங்கு, ஜி கன்னடா, ஜி மலையாளம் அப்படின்னு சொல்லி எல்லா சேனல்லையும் நடந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க ஜி டிவி எடுத்துக்கோங்க. ஜி டிவி வந்து சரிகமாப்பா இருக்கு, அங்கேயும் இதே மாதிரியான கண்டஸ்டன்ஸ் எடுத்துட்டு வராங்க. ஸோ அவங்க வந்து ஆடியன்ஸை ரீச் பண்ணணுன்றதுக்காக சரிகமாப்பால வந்து இந்த மாதிரியான எது கொண்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இதே கான்செப்ட்ல டான்ஸ்லேயே கொண்டு வராங்க. இதேதான் வந்து ஆல் ஓவர் இந்தியால பண்றாங்க. ஸோ இதனால அவங்களுக்கு வந்து ரெவன்யூ டபுள் மடங்கா ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் ஆகுது. அந்த ப்ரோக்ராம் பார்ட்னர்ஷிப் இருக்காங்க இல்லையா, 26 to 27 கம்பெனிஸ் வந்து அவங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. ஸோ இதனால வந்து ஆட்ஸ் மூலமா அவங்க நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் பண்றாங்க.